இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 6th சோசியல் டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய தேர்டு மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ வரலாறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து புவியியலில் ஃபஸ்ட் லெசன், அடுத்து சிவிக்ஸில் வந்து ஃபஸ்ட் லெசன், ஹிஸ்ட்ரியில் அழகு 1 பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 106 பார்த்தீங்கன்னா ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஷின் நடுக்கல் அல்லது வீரக்கல் என்றால் என்ன, இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள 5 திணைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th கொஷின் வந்து கடையேழு வள்ளல்களின் பெயர்களை குறிப்பிடுக. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து கீழ்காண்பதற்கு விடையளிக்கவும். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் சங்ககாலத்தில் பெண்களின் நிலை குறித்து விவாதிக்கவும். இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். உயர் சிந்தனை வினாக்களில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். கரிகால் வளவன் மிக சிறந்த சோழ அரசனாக கருதப்படுகிறான், நிறுவுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் இந்திய மௌரியருக்கு பின்னர். இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 120 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓரிரு வாக்கியங்களில் பதிலளிக்கவும். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட். வம்சத்தின் அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து 4th கொஷின் சாத வாகனர்களின் இலக்கிய சாதனைகளை எடுத்து கூறுக. அடுத்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காண்பனவற்றிற்கு விடையளிக்கவும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், 4th, 5th, 6th. ஸோ இதில் 5 கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். உயர் சிந்தனை வினாக்களில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டண்ட். தேர்ட் லெசன் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர். இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். தேர்டு மிட்டம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் சொல்கிறாங்களோ ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 136 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் கவிராஜா என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது, இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து 5th கொஷின் 7th ஒன் இம்பார்ட்டண்ட். அடுத்து சுருக்கமாக விடையளிக்கவும். இதில் மெய்கீர்த்தி பற்றி சிறு குறிப்பு வரைக, இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்டு கொஷின் குப்தர் காலத்தில் நிலங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டன. 4th கொஷின் சிரஸ்தி சார்த்தவகா வணிகர்களை குறித்து எழுதுக. 4th ஒன். அடுத்து 5th கொஷின் கட்டடக்கலை குப்தர்கள் ஆற்றிய பங்களிப்பு பற்றி எழுதுக. 6th கொஷின் காளிதாசர் இயற்றிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th, 5th, 6th இம்பார்ட்டண்ட். புவியியலில் ஃபஸ்ட் லெசன் ஆசியா மற்றும் ஐரோப்பா. இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 185 ஆசியாவில் உள்ள முக்கிய மலையிடை பீடபூமிகளின் பெயர்களை குறிப்பிடுக. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th கொஷின் ஸோ ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக. 7th கொஷின் ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள் யாவை. 9th கொஷின் ஐரோப்பாவின் மக்கள் தொகை பற்றி சிறு குறிப்பு வரைக. அதுக்கடுத்து 10th கொஷின் ஐரோப்பாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் சிலவற்றின் பெயர்களை குறிப்பிடுக. இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகளை ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கடுத்து 4th ஒன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஷினும் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் தருக. இதில் ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஐரோப்பா மிகப்பெரிய தீபகற்பம் என அழைக்கப்படுகின்றது. காரணம் தருக வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஆசியாவின் வடிகால் அமைப்பை பற்றி விவரி. கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து 4th கொஷின் ஐரோப்பாவின் காலநிலை பிரிவுகளை பற்றி விவரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 4th இம்பார்ட்டண்ட். புவியியலில் அழகு 2 புவி மாதிரி. இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 204
சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் ஜியாய்டு என்பது என்ன, ஃபோர்த்து கொஷின் அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகள் என்பன யாவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஷின் தலநேரம் என்பது என்ன. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து கொஷின் புவியில் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை குறிப்பிடுக. அதுக்கடுத்து காரணம் கூறுகளை ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து படிச்சுக்கோங்க. விரிவான விடை தருக. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து புவி மாதிரியின் பயன்கள் யாவை. இது ரிப்பீட்டட் கொஷின், வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து ஃபோர்த்து கொஷின் இந்தியாவின் திட்ட நேரத்தை பற்றி விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து சிவிக்ஸில் அழகு 1 மக்களாட்சி. இந்த லெசனில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 222 தேர்டு ரோமன் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் மக்களாட்சி என்றால் என்ன. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்டு கொஷின் நேரடி மக்களாட்சி வரையறு. ஸோ இந்த டைப்ஸ் வந்து கேட்கலாம். மக்களாட்சியின் வகைகள். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்தால் இது வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்தெந்த மந்த்து வந்து கவர் பண்ணி போர்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க.